குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சிவந்தி. உங்களை பார்க்க உங்க கேபின் தான் வந்துட்டு இருந்தேன். பார்த்தா நீங்களே நேர்ல வந்துட்டீங்க. கிச்சன்ல எல்லா வேலையும் சரியா நடந்துட்டு இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? கௌதம் விஷயமா தாங்க. காலையில எங்க வீட்டுல கௌதம் வந்து ஒரே தலைவலியா இருக்குதுப்பா, இன்னைக்கு எனக்கு லீவ் வேணும்னு கேட்டான். அதனால என்கிட்ட எதுவும் கேட்காத, என்கிட்ட எந்த பவரும் இல்ல, எதுவா இருந்தாலும் எம்டி செவந்தி கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அதுக்கு அவன் என்ன பண்ணிருக்கான்னா, நேர்ல உங்ககிட்ட வந்து கேட்கல, நாராயணன் மேனேஜர் அவர்கிட்ட அவன் சார்பா லீவு கேட்க சொல்லியிருக்கான். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நாராயணன் தான் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் போய் கௌதம் கிட்ட கேட்டேன், ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற, நீயே செவந்தி பார்த்து லீவ் கேட்கலாம்ல, உனக்கு என்ன அவ்வளவு ஈகோ அப்படின்னு கேட்டேன். எதுவா இருந்தாலும் உனக்கு லீவ் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதுங்கிறத செவந்தி தான் டிசைட் பண்ணணும். இதுல என்னோட தரப்புல எதுவும் இல்ல, நீ எதா இருந்தாலும் செவந்திட்டியே போய் பேசுன்னு சொல்லிட்டேன். நீங்க ஏன் சார் கௌதம் கிட்ட அப்படி சொன்னீங்க? ஒரு நாள் தானே லீவு கேட்டாரு, நீங்களே கொடுத்திருக்க வேண்டியதானே? என்னங்க சிவந்தி, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? கௌதம எப்படியாவது திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க எனக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறீங்கன்னா கௌதம் சம்பந்தமா இனி எந்த விஷயத்திலயும் நீங்க தலையிட கூடாது, அப்படின்னா இந்த வேலையை நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. இப்ப என்ன திடீர்னு நீங்களே இந்த முடிவு எடுத்திருக்கீங்களே? அடிப்படை வேலையில இருந்து ஒன்னொன்னா கத்துக்கிட்டு படிப்படியா அவன் மேல வரணும்னு அவனை ட்ரெயின் பண்றீங்க பாருங்க, அது போதுங்க. அதுதான் பக்கா ட்ரைனிங்.